அதிமுகவை அமித்ஷாவிடம் விழுந்து சரண் செய்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக நிர்வாகிகளுக்கு பயிற்சி கூட்டம் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருகிறது. என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பெயரிலான இந்த கூட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் 2021 தேர்தல் தமிழ்நாட்டை கொத்தடிமை அதிமுக கூட்டத்திலிருந்து மீட்ட தேர்தல் என்றும் 2026 தேர்தல் என்பது தமிழ்நாட்டை பாஜக அதிமுக கும்பலிடமிருந்து பாதுகாப்பதற்கான தேர்தல் என்றும் தெரிவித்தார். 5 ஆண்டு காலம் வளப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டை கபலீகரம் செய்து நாசம் செய்ய திட்டமிடும் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்று சூளுரைத்திருக்கிறார். எதிர்க்கட்சியான அதிமுக தனது சொந்த கட்சியின் உரிமையாளர்களை பாஜகவிடம் அடகு வைத்துவிட்ட நிலையில் மக்களின் உரிமைகளை பற்றி கவலைப்படாதற்கு நேரம் இருக்காது என்றும் விமர்சித்திருக்கிறார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் விரும்பவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, விசிகா வராங்க, கம்யூனிஸ்டுகள் வராங்க, காங்கிரஸ் வராங்கன்னு தினமும் சொல்லி பார்த்தார். ஆனால் யாரும் அங்கே போகலை. மக்களும் அவர் பேசுகிறத நம்ப தயாராக இல்லை. தமிழ்நாட்டுக்கு எதிராக கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய அவருடைய சந்தர்ப்பாதத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அவங்களுடைய நம்பிக்கையை பெற்று அதை நம்ம கூட்டணிக்கான வாக்குகளாக மாற்றணும். பெயரளவிற்கு திராவிட கட்சியாக இருந்த அதிமுகவை அமித்ஷாவிடம் விழுந்து சரண்டர் செய்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் பெயரளவுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அந்த கட்சியை அமித்ஷா கிட்ட விழுந்து சரண்டர் பண்ணிட்டாரு. 2026 தேர்தலில் திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது என்பதுதான் தலைப்பு செய்தியாக இருக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். 2026 தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம். அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா, திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது. இதுதான் ஹெட்லைன்ஸ். இதை நான் ஆணவத்தில் சொல்லலை, உங்க உழைப்பு மேலையும் ஆட்சியின் சாதனை மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றேன். பயிற்சி கூட்டத்திற்கு இடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, தொண்டர்களின் பலத்துடன் திமுக தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்ததாக கூறினார். ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், அவர்கள் நிர்வாகிகள் சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் எந்த வகையிலே அதிகபட்சமான ஓட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெற்று ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் எவ்வாறு அதை வெற்றி வாக்குச்சாவடியாக மாற்ற வேண்டும், அதற்கான உத்திகள் என்ன, அதற்கான வழிகாட்டுதல் என்ன என்பதை மிக தெளிவாக நம்முடைய முதலமைச்சர் கழகத் தலைவர்கள் இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள்.